வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருங்கைக்காய் மாங்காய் போட்டு ஒரு நல்ல மீன் குழம்பு எப்படி வைக்கலாங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஒரு மீன் குழம்புக்கு தேவையான பொருட்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் தேங்காய், சின்ன வெங்காயம் என்னென்னலாம் போட்டு செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் சாலை மீன் தான் எடுத்துருக்கிறேன். இந்த சாலை மீனுக்கு முருங்கைக்காவும் மாங்காவும் போட்டு வச்சோம்னா அந்தளவு டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் ஒரு வாட்டி வச்சாலே திரும்ப திரும்ப வைப்பீங்க. நான் சின்ன குழந்தையில எங்கள் அம்மா அடிக்கடி இந்த மாதிரி தான் செஞ்சு தருவாங்க. இப்போ இது நம்ம தேங்காய் எடுத்து போட்டிருக்கோம். தேங்காய் கூட ஒரு 15 சின்ன வெங்காயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் கடுகு, ஒரு 5 பல்லு பூண்டு, இது போட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மை மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் மண்சட்டியில் வைக்கிறதுனால அந்த மிக்ஸி ஜார்லேருந்து இதில் மாற்றிக்கணும். இதில் மாற்றினதுக்கப்புறம் இந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம மூடி நல்லா குலுக்கிட்டோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய தேங்காய் மசாலா எல்லாமே இது கூடவே நமக்கு வந்துடும். கொஞ்சம் நமக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படுறதுனால இன்னொரு டைம் குலுக்கி நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். அது கூடவே காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள், இப்போ 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன். அது கூடவே காரத்துக்கு ஒரு 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் மீன் குழம்புக்கு நமக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட நான் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி புளியை நல்லா ஊற வச்சுட்டேன். ஊற வச்ச புளியை நல்லா நம்ம பிழிஞ்சு நல்லா சேர்த்துக்கலாம். கரைச்சி இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். புளியை சேர்க்கும்போது நம்ம கொஞ்சம் கை வச்சு அரிச்சு நம்ம சேர்த்தோம்னா அதில் இருக்கக்கூடிய கசடு எல்லாமே போயிடும். நம்ம கையில் எடுத்துடலாம். இதை நல்லா புளிஞ்சு நம்ம எடுத்துடலாம். எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா இப்போ இதில் மிளகாத்தூள் போட்டோம்ல, மிளகாத்தூள் போட்டது இதாக. இப்போ இதுக்கு இன்றைக்கி மாங்காவும் முருங்கைக்காவும் தக்காளி அப்புறம் ஒரு 5 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இந்த மிளகு நல்லா கரைச்சி விட்டுக்கணும். கரைச்சி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கரைக்கும் போது அந்த கட்டி இருக்கக்கூடாது. கட்டி இருந்து அப்படின்னா இப்போ நமக்கு கரையாமல் இருந்து அப்படின்னா மிளகு திட்டு திட்டாக இருக்கும் வத்தல் பொடி. அதனால நம்ம நல்லா கரைச்சி விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நம்ம இப்போ எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். தேவையான அளவு உப்பையும் நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம வச்சிருக்க கட் பண்ணி வச்சிருக்கிற தக்காளி, பச்சை மிளகாயும் நம்ம சேர்த்துக்கிட்டு அது கூடவே முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். மாங்காய் நம்ம மீன் சேர்ப்போம்ல, அந்த டைமில் தான் மாங்காயை சேர்க்கணும். சில மாங்காய் கட்டியாக இருக்கும், சில மாங்காய் கரைஞ்சிரும். அதனால் நம்ம கடைசியில் சேர்த்து நல்லா வச்சோம்னா குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். திரும்ப திரும்ப நீங்கள் இந்த மாதிரி செய்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.